நான் சொல்றேன், இது தேனிலும் தேனிலும் மதுரமானது. Must read Bible every day. சொல்லுங்க, என்னைக்காவது படிக்க கூடாது, இரவும் பகலும். இது உள்ள ஏறணும். இது உள்ள ஏறுச்சுன்னா பைபிள் சொல்லுகிறது, தேனை சாப்பிட்டால் கண் தெளிவாகும். You read in the book of Proverbs. Amen. You eat honey. நீங்க தேன் சாப்பிட்டா உங்க கண் என்ன ஆகும்? தெளிவாகும். இதான் தேன் கோடு. எல்லாம் சொல்லுங்க, தேனை சாப்பிட்டால் கண் என்ன ஆகும்? தெளிவாகும். எல்லாம் சொல்லுங்க, தெளிவாகும். ஆமென், ஆமென். நான் சொல்றேன், இது தேனிலும் தேனிலும் மதுரமானது. இது சரீர உலகத்தின் உண்மையை என்ன பண்ணல, பேசவே இல்லை. காணக்கூடிய உலகத்தில் என்ன இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தினத்தந்தியோ மாலை முரசோ படிங்க. அது இந்த உலகத்தில் என்ன இருக்கு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க. ஆனா இது அதை பற்றி பேசாது. இது எதை பேசும் தெரியுமா? In the realm of spirit. It's talk about the realm of spirit. ஆமென். நீங்க வார்த்தையோடு தொடர்பு வைக்க வார்த்தை அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அதனாலதான் நீங்க பைபிள்லாம் படிக்கிற நீங்க அங்கேயே தான் உட்காந்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றமே இருக்காது. ஏன்னா மாம்சத்துக்குரியவங்கள தான் வாழ்வீங்க. கடைசி எப்போ உட்காந்து படிச்சுங்க, யோசித்து பாருங்க. படிச்சாதானே யோசித்து பார்க்கறதுன்றீங்களா? மாம்சத்துக்குரியவங்கள தான் இருப்பீங்க. இது ஒரு மத சடங்கு கிடையாது. இந்த கிளாஸ போட்டாதான் எனக்கு அந்த உலகம் தெரியும். We need that glass. God's word is a glass. Amen. To see the invisible kingdoms. நான் சொல்லட்டுமா? God's word is a vehicle. Amen. 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 For a spiritual world. ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள உங்களை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு காரியம் இதுல தான் இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். யா, ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, தேன் கூட்டை குத்தி. டெய்லி காலையில் என்ன பண்ணணும்? இதுல இருந்து என்ன பண்ணணும்? நல்லா எடுத்து என்ன பண்ணும்? முத்தம் கொடுக்க கூடாது. சில பேர் எடுத்துக்கிட்டாங்க, ஓ கிஸ் பண்றாரு போல, அதெல்லாம் அம்மா அது பண்ணுங்க. ஆனா அது முக்கியம் இல்லை. என்ன பண்ணும்? தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து வாயிலை போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் ஆமா எல்லாம் சொல்லுங்க, அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. நான் சொல்லட்டுமா? Every day read the word, hear the word, speak the word, meditate the word, then your spiritual eye, it will be open. Amen.